ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கேஷ் வெர்சஸ் யூபிஐ. ஸோ நீங்க வந்து கேஷ் யூஸ் பண்ணினா சேவ் ஆகுதா? இல்ல யூபிஐ யூஸ் பண்ணா சேவ் ஆகுதா? அப்படிங்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ணி தான் பார்க்க போறோம். நெறைய பேர் சொல்லுவாங்க, யூபிஐ வந்ததுக்கு அப்புறமா பணம் வந்து ரொம்ப தண்ணி மாரி செலவாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது உண்மையா? இல்ல அது நம்மளோட ஃபால்ட்டா? அப்படிங்கிறத வந்து நம்ம சிம்பிளா பேசலாம். சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்ப நம்ம கேஷ் பத்தி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். கேஷ் பத்தி பேசலாம். சரிங்களா? கேஷ் இருந்தா என்ன நடக்கும்? ஸோ கையில வந்து ஒரு ₹500 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். டீ வாங்க கூட நம்ம வந்து என்ன செய்வோம்? 2 தடவ யோசிப்போம். ஒரு ₹500 இருந்துச்சுன்னா, ஏதாவது வாங்குனா கூட இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு அமௌண்ட் எடுத்தாச்சுன்னா, அது அதுக்கப்புறமா காலி ஆயிடும் சீக்கிரம் அப்படின்னு நம்ம நெனைப்போம். இது 500 போனா கையில எம்ப்டி ஆகுங்கிற ஒரு ஒரு சின்ன திங்கிங் வந்து நமக்கு டக்குனு வந்து போகும். இல்லைங்களா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ, அதனால கேஷ் யூஸ் பண்ணா நம்ம நேச்சுரலா கண்ட்ரோலா ஸ்பெண்ட் பண்ணணும் நம்ம ஆட்டோமேட்டிக்கா நம்ம நெனைப்போம். ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, கேஷுக்கு வந்து நோ ரெக்கார்ட் இருக்காது. ஸோ வந்து இதே நம்ம வந்து இப்போ நம்ம யுபிஐ பத்தி பார்க்கலாம். இப்போ யுபிஐ வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா ஃபோன எடுத்து பேமெண்ட் பண்ணிடுறோம். எமர்ஜென்சி பில்ஸ், ஆன்லைன் ஷாப்பிங் எதுவா இருந்தாலும் யுபிஐ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு இப்போ. அதே யுபிஐயோட ப்ளஸ் பாயிண்ட். இப்ப நான் சொன்ன மாதிரி ஹிஸ்ட்ரி நமக்கு இருக்கும். நமக்கு ஒருத்தவங்களுக்கு டிரான்சாக்ஷன் பண்ணா கூட அந்த ஹிஸ்ட்ரிய வந்து நம்ம பார்க்க முடியும். இதுதான் வந்து நமக்கு யுபிஐல வந்து ஒரு பெனிஃபிட். அது ரூ. 20 இருந்தாலும் சரி, நம்ம என்ன பர்ப்பஸ்க்காக செலவு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ பெருசா இல்ல. யுபிஐன்னு நம்ம வந்து குடுத்துருப்போம். மந்த் எண்ட்ல பார்த்தீங்கன்னா, அதுவே ஒரு அமௌண்ட் வந்து வந்திருக்கும். ஸோ யுபிஐல தான் குடுத்துருப்போம். ஆனாலும் ஆ யுபிஐ நம்ம யூஸ் பண்றது மூலமா நம்ம ஹிஸ்ட்ரி நமக்கு வந்து பார்த்துக்கலாம். ஸோ அப்ப ப்ராப்ளம் யுபிஐயா அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். ஸோ ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம அவேர்னஸ் இல்லாம ஸ்பெண்ட் பண்றது தான். இதுக்கு சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கு வந்து நம்ம கேஷ் யூஸ் பண்ணிக்கலாம். பிக் பேமெண்ட்ஸ், பில்ஸ், இஎம்ஐ இதுக்கெல்லாம் வந்து யுபிஐ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? கேஷ் நம்ம ஸ்பெண்ட் பண்ணும்போது கண்ட்ரோல் பண்ணணும். யுபிஐ நமக்கு வந்து ரெக்கார்ட் மெயின்டெயின் பண்ணணும். 2மே கம்பைன் பண்ணி பண்ணா சேவிங் ஆட்டோமேட்டிக்கா வரும். சரிங்களா? ஸோ நீங்க என்ன டைப்னா கேஷ் பெர்சனா இல்ல யுபிஐ பெர்சனாங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா ஷேர் பண்ணுங்க. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். யுபிஐ யூசேஜ் பத்தியும் உங்களுக்கு அதில எப்படி சேவ் பண்ணலாம்னு பத்தியும் சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே!